ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன ப்ராஜெக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா ஏஐ பேஸ்ட் ப்ரிவென்டிவ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் ஃபார் எக்கனாமிக்கலி கன்ஸ்ட்ரெயின்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக ஹெல்த் கேரை எப்படி நம்ம வந்துட்டு ஈஸியாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ மெயினாக இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கிங் என்ன அப்படின்னா இதோட பிளாக் டயக்ராமில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் பார்க்க போனீங்க அப்படின்னா இது ஒரு பைத்தான் பேஸ்டு வெப் அப்ளிகேஷன் தான். இந்த வெப் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் அதோட ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் லைக் லாகின் சைன்அப் அந்த மாதிரி ஒரு சைன்அப் சிஸ்டம் போயிட்டு அவங்களோட விட்டல் பேராமீட்டர்ஸ் லைக் அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அந்த சிம்டம்ஸ்ல இருந்து அவங்களோட டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சேம் திங் வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்ரே இமேஜஸை அவங்க அப்லோட் பண்ணி AI will predict a particular disease from that X-ray images or MRI images அந்த மாதிரி மெடிக்கல் இமேஜ் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். சேம் திங் ஒரு மெடிசனை பற்றின இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் இதில் இருந்து கேதர் பண்ணிக்கலாம். சேம் திங் இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்டு சேட்போட். இப்போ லைக் மெடிக்கல் சேட்போட் நீங்கள் மெடிக்கல் ரிலேட்டடாக என்ன queries கொடுத்தாலுமே அதோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் என்ன அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்ற ஆப்ஷனும் அது கொடுத்துரும். ஸோ ஓவராலாக இந்த ஏஐ பேஸ்டு ஹெல்த் கேர் சொல்யூஷனில் நம்ம வந்துட்டு 4 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் நம்ம வந்துட்டு இதில் டெவலப் பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் லைக் டிசீஸோட இன்ஃபர்மேஷனான சிம்டம்ஸை கொடுத்து உங்களுக்கான டிசீஸ் இருக்குதா இல்லையா, வெதர் அந்த டிசீஸ்க்கான ஆப்ஷன் மேபி இருக்க சான்சஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத யூ கேன் ஐடென்டிஃபை த்ரூ த symptoms. So then after that you can analyze your X-ray or MRI images. அதுலேயும் உங்களால் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மெடிசன் இன்ஃபர்மேஷன். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எனி மெடிசன் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா we can find through the some medicine name. Then we can easily retrieve the information from this medical chatbot. So also you can chat the queries, எனி ஹெல்த் ரிலேட்டட் queries கொடுத்து நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். நம்ம இதோட அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ரன் பண்ணுறதோட நாங்கள் வந்து பைத்தானில் ஒர்க் பண்ணி ஃப்ளாஸ்க் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க்கோட ரன்னிங் ப்ரொசீஜர் பார்க்க போனீங்கன்னா நாங்கள் கோடிங் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்கிற கோடிங்கை பைத்தான் app.py அப்படின்றத ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணதுக்கப்புறமா இங்கே இது ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லிங்க்கு. இந்த லிங்க்கை காப்பி பண்ணி எனி ப்ரௌசரில் போட்டுக்கணும். ஸோ இப்போ இந்த ப்ரௌசரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இதுதான் என்னோட ஹோம் பேஜ். ஸோ ஹோம் பேஜில் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைன்அப் பேஜ் வரும். ஸோ இதுதான் ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் ஒரு சைன்அப் பேஜ் இருக்கும். அந்த சைன்அப் பேஜில் நம்ம யூஸ்வலாக ஒரு நேம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ பிரைட் வேர்ல்டு அப்படின்ற ஒரு நேமில் நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 3. ஸோ யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, யூ கேன் லாகின் நவ். ஸோ அகெயின் நான் வந்துட்டு யூசர் நேம் கொடுத்து சக்ஸஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உள்ளாடி போனதுக்கப்புறமா வாட் ஆர் ஆல் த ஆப்ஷன்ஸ்னா டிசீஸ் ப்ரிடிக்ஷன், டயக்னோஸ்டிக்ஸ் அசிஸ்டன்ட் அண்ட் இமேஜ் அனாலிசிஸ் அண்ட் மெடிசின் இன்ஃபோ. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸும் நான் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ ஈவன் யூ கேன் வாட்ச் தேர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. நீங்கள் என்னென்னலாம் சர்ச் பண்ணீங்களோ அவங்களோட ஹிஸ்ட்ரி கூட இதில் பார்த்துக்கலாம். ஸோ டிசீஸ் ப்ரிடிக்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஸோ அங்கே என்ன பொறுத்த வரைக்கும் ஹெல்த் செக்கப் தான். ஸோ ஓவராலாக இங்கே பார்க்க போனீங்கன்னா 6 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை நம்ம வந்துட்டு ட்ரெயின் பண்ணியிருப்போம். ஸோ ஓவராலாக டயபெட்டிஸை ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிசீஸை ப்ரிடிக்ஷன் பண்ணிக்கலாம், ஹென்ஸ் கேன்சர் டிடெக்ஷன் அண்டு ஃபீட்டலோட ஹெல்த் ப்ரிடிக்ஷன், ஸ்ட்ரோக் ப்ரிடிக்ஷன், லிவர் டிசீஸ் ப்ரிடிக்ஷன், இந்த மாதிரி 6 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை நம்ம வந்துட்டு ப்ரிடிக்ஷன் பண்ணுற மாதிரி இதில் காட்டியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸ் ப்ரிடிக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில்
இன்புட் ஃபார்ம் கேட்கும். ஸோ இந்த இன்புட் ஃபார்மில் ஓவராலாக நம்ம டேட்டா செட்டில் என்ன ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம், ஆல்ரெடி வி டெவலப்ட் எ மாடல் த்ரூ த ஏஐ அண்டு அந்த மாடலை தான் இந்த வெப் அப்ளிகேஷனுக்கு நம்ம பேக் எண்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ பார்க்க போனீங்கன்னா இதில் இன்புட் இப்போது டயபெட்டிஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு பேஷண்ட்டுக்கு மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா டாக்டர் ஜஸ்ட் டைப் த இன்ஃபர்மேஷன் ஆர் யூஸ்வலாக நம்ம பேசிக்காக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கக்கூடிய பேசிக் நாலேஜ் இருந்தாலுமே யூ கேன் டைப் த பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போது நம்பர் ஆஃப் ஃப்ரெக்ரன்சிஸ் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஃப்ரெக்ரன்சிஸோட வேல்யூ வந்துட்டு 1 கொடுக்குறேன். இப்போ குளுக்கோஸ் உங்களோட குளுக்கோஸ் பேராமீட்டர் என்ன அப்படின்னா 90 இருக்குது. பிளட் ப்ரெஷர் வந்துட்டு எனக்கு 85 இருக்குது. ஸ்கின் திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா லைக் வந்துட்டு 15 இருக்குது. இன்சுலினோட லெவல் 95 ஆர் பாடி மாஸ் இன்டெக்ஸோட வேல்யூ வந்துட்டு 24 ஆர் வாட் எவர் மேபி த டேட்டா. ஸோ இதில் பார்த்துக்க போறீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸோட வேல்யூ 24, டயபெட்டிஸ் ப்ரிடிகிரி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடியது 0.45 அண்ட் ஏஜ் என்ன அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். ஸோ தென் நான் வந்துட்டு ப்ரிடிக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ரிடிக்ஷன் ரிசல்ட் வந்துடும். வெதர் ப்ரிடிக்ஷன் யூ ஹாவ் அ டயபெட்டிஸ் ஆர் நான் டயபெட்டிஸ் அப்படின்றது. இது சப்போஸ் நீங்கள் டைப் பண்ண இன்ஃபர்மேஷனில் டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் அப்படின்ற டிசீஸ் வரணும். ஸோ அகைன் யூ வாண்ட் டு செக் சம் அதர் டிசீஸ் அப்படின்னா ஹார்ட் டிசீஸ் ப்ரிடிக்ஷனுக்கும் இங்கே வேல்யூஸ் இருக்கும். லைக் இங்கே பொறுத்த வரைக்கும் ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குதா அப்படின்றத வி கேன் ஐடென்டிஃபை த்ரூ திஸ் இன்புட் பேராமீட்டர்ஸ். ஸோ அதில் பார்க்க போனீங்கன்னா ஏஜ் என்ன, உங்களோட ஃபீமேலா மேலா அப்படின்றது. ஸோ அகெயின் ஜஸ்ட் பெயின் இருந்துச்சா அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ ட்ரஸ்ட் வியூஸ் வேல்யூ, cholesterol value and log value. ஸோ இது எல்லாமே நமக்கு டேட்டா செட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்குறாங்க. அந்த டேட்டா செட்டை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு இதை டெவலப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்களோட ஓன் டேட்டாவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது இதுக்கான அவுட்கம் வந்துட்டு உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்துடும். இது மாதிரி நீங்கள் 6 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை யூ கேன் ப்ரிடிக்ட் த்ரூ திஸ் ஏ மாடல்ஸ். fetal prediction, stroke prediction. ஸோ எல்லாத்துக்குமே இன்புட்டில் இருக்கக்கூடிய ஃபார்மில் அதுக்கு ரிலேட்டடான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். என்ன டைப்ஸ் ஆஃப் ஃபியூச்சர்ஸ்க்கு அவங்க நமக்கு டேட்டா செட் கொடுத்துருக்குறாங்களோ அதை வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ட்ரைனிங்க்கு ஏற்ற மாதிரி இதுக்கான அவுட்கம் இருக்கும். ஸோ டோட்டலி 6 டைப்ஸ் ஆஃப் டிசீஸை நம்ம வந்துட்டு இதில் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்போம். ஸோ தென் இதோட ஃபைனல் அவுட்கம் இந்த ஒவ்வொரு இன்புட் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்துட்டு உங்களுக்கு இமேஜ் அனாலிசிஸ். ஸோ இமேஜ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் டயக்னோசிஸ் அசிஸ்டன்ஸ் த்ரூ த இமேஜ் அனாலிசிஸ். ஸோ இமேஜ் அனாலிசிஸ் போயிடலாம். ஸோ அப்லோட் த இமேஜ். ஸோ இமேஜ் அனாலிசிஸில் பார்க்க போனீங்கன்னா இங்கே நீங்கள் ட்ரெயின் பண்ணது 2 டைப்ஸ் ஆஃப் டிசீஸ்க்கு நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம், பிரெயின் டியூமர் அண்ட் நிமோனியா அப்படின்றது. ஸோ பிரெயின் டியூமர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போஸ் பிரெயின் டியூமர் இருக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு எம்ஆர்ஐ இமேஜில் இருந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு எம்ஆர்ஐ இமேஜை இன்புட்டாக கொடுத்துக்கோங்க. எங்கிட்ட டேட்டா செட் இருக்குது, அந்த டேட்டா செட்டில் இருந்து நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நான் செக் பண்ணும்போது பிரெயின் டியூமர் இருந்துச்சுன்னு வரும், இல்லைனா இல்லை அப்படின்றது வந்துடும். ஸோ அகெயின் வந்துட்டு நிமோனியாவுக்கும் சேம் ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ அகெயின் ஹோம் பேஜ் போயிட்டு நிமோனியா செக் பண்ணனாலும் இதே ப்ரொசீஜர் தான். நிமோனியாவுக்கான டேட்டா செட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிமோனியாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எந்த இமேஜஸ் வேணாலுமே நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட்டாஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கும். ஸோ இதோட நிமோனியா ரிசல்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைப் ஆஃப் இமேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்கம் இருக்கும். ஸோ ஃபைனலி
மெடிக்கல் அசிஸ்டன்ஸில் 2 பார்ட் முடிச்சிட்டோம். தென் அகெயின் வந்துட்டு மெடிசனோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மெடிசனோட இன்ஃபர்மேஷன் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ சப்போஸ் வந்துட்டு ஜெனரிக் மெடிசனாக இருந்துச்சுன்னா மெடிசனோட நேம், இப்போ நான் ஒரு பேராசிட்டமல் அப்படின்ற ஒரு மெடிசனை வந்துட்டு நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா தென் இந்தியா, ஸோ இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா சர்ச் பண்ணும்போது இது என்ன பண்ணுன்னா இதோட இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி நமக்கு வந்துட்டு கொடுத்துரும். ஸோ லைக் ஏஐ மாடலில் இருந்து. ஸோ பேராசிட்டமல் ஆல்சோ நோன் அஸ் த அசிட்டனோமஃபென் அண்ட் இன் இந்தியா. ஸோ பேராசிட்டமல் எங்கே இண்டிகேஷன்ஸாக இருக்குது, அதோட ஃபார்முலாகாலஜி என்ன அப்படின்றது, அப்புறமா டோசேஜ், அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், தென் இன்ட்ராக்ஷன், சைடு எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரெக்னன்சி, தென் ப்ரிகாஷன்ஸ், ஓவர் டோஸ் எஃபெக்ட்ஸ், இது எல்லாமே அந்த மெடிசனோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒரே டேட்டாஸாக வந்துடும். இதில் இது மாதிரி நீங்கள் எந்த மெடிசனுக்கு வேணாலுமே செக் பண்ணிக்கலாம். ஸோ எகைன் நம்ம வந்துட்டு மெடிசன் இன்ஃபர்மேஷன் கூட இதிலேருந்து எடுத்துக்கலாம். சேம் திங் இமேஜ் அனாலிசிஸ் ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இந்த மெடிக்கல் சேட்போட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன டைப் ஆஃப் சேட்டிங்னாலுமே இதோட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம கார்டியாலஜி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கார்டியாலஜியில் வாட் இஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு கொஸ்டின் கொரி இருக்குது அப்படின்னா we can easily type through this chatbot and we can get the answer. ஸோ இப்போ வாட் இஸ் ஹார்ட் அட்டாக்னு நான் வந்துட்டு ஒரு கொரி கொடுத்துருக்குறேன். அந்த கொரியிலேருந்து அதோட கொஸ்டினுக்கு நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதோட இன்டர்னல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் இது கொடுத்துரும். ஸோ ஓவரால் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் ப்ரிடிக்ஷன், டயக்னோஸ்டிக்ஸ் அசிஸ்டன்ஸ் அண்ட் இமேஜ் அனாலிசிஸ், மெடிசின் இன்ஃபர்மேஷன், ஆல்சோ we can chat through the chatbot, also we can view the whole history of data like diagnosis history or medicine history or image history, whatever may be the history of data. Also we can download the history of data, just whatever the information I gave and what I got the output and all the information I can download. So finally the sign out operation. Thank you.